என்னுடைய 13ஆம் வயசுலேயே வந்துட்டுனா. ஓ, அதுக்கு என்ன காரணம் கேட்டால் என் தகப்பனார் மகா வித்வான். இந்த ஸ்தலத்துக்கும் திருப்பதிக்கும் ஒரு உறவு இருக்கு. நல்ல நல்ல கேள்வி. ஒரு ராணி திருப்பதி விநாயகர்கிட்ட போய் ராமானுஜரோட சரீர சம்பந்தோட ரிலேஷன் நாங்கள்லாம். எங்கள் தாயார் எங்கள் அப்பாட்ட இவனையும் பெரிய மாதிரி வேலைக்கு அமைச்சிருக்கணும்னு சொன்னார். இதே குடுமி, இதே நாமம், இதே வேட்சி அட்டை, இந்த பேண்ட் கிண்டு கோட்டு ஒன்றும் போட்டதே கிடையாது. இதோடய போவேன். என்னை பார்த்தா எல்லாரும் பயந்துன்னு பார்ப்பா. நிறைய நூல்கள் எழுதியிருக்கீங்க. கட்டிட புத்தகம் எழுது, அது யூனிவர்சிட்டிக்காக. எவ்வளோ எழுதியிருக்கேன்? அது எவ்வளோ புத்தகம்? ஒரு 14 இருக்கும். நான் ஆடம்பரம் காட்டிக்காமல் மகளபாத் ஆக்சிடென்ட் மெட்ராஸ் போகிறோம். கவர்னர் அங்கண்ணடு மதில் புடசூழயோத்து என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் சோதி. சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இப்போ சிதம்பரத்தில் இருக்கோம். சிதம்பரம்னாலே நமக்கு நடராஜர் கோவில் தான் எல்லாருக்குமே நினைவுக்கு வரும். அதற்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய தேசம்தான் திருச்சித்திரக்கூடம். அந்த திருச்சித்திரக்கூடத்தில் தன்னோட வாழ்க்கையின் பெரும்பான்மையை கைங்கரியத்திற்காக கழித்த ஒரு மகனியரோட தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். ஐயா டாக்டர் ஏவி ரங்காச்சாரி அவர்களோட பேச இருக்கிறோம். அவங்க சம்பிரதாயம் மட்டுமல்ல, கைங்கரியம் மட்டுமல்ல, அவர் எக்கனாமிக்ஸில் ஒரு PhD ஹோல்டர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எக்கனாமிக்ஸ் துறையினுடைய துறை தலைவராகவும் இருந்திருக்கிறார். பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார். இன்றைக்கு அவரோடு உரையாடி அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அற்புதமான தருணங்கள் குறித்து நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏவிஆர் சுவாமி என்று அனைவராலும் அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்படுபவர் டாக்டர் ஏவி ரங்காச்சாரி. தளர்ந்த மேனி, ஆனால் தீட்சண்யமான கண்கள், உடலெங்கும் திருமண் என தெய்வீக தோற்றத்தோடு காணப்படுபவர் டாக்டர் ஏவிஆர். எப்போதும் ஏதாவது வாசித்துக் கொண்டோ அல்லது எழுதி கொண்டோ இருக்கும் இவருக்கு தற்போது வயது 92. தனது 13 வயதில் தன் ஆன்மீக பணியை தொடங்கிய அவர் இன்று வரை அதை தொடர்கிறார். சுமார் 70 ஆண்டுகள் சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் எனப்படும் கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் டிரஸ்டியாக இருந்து வழிநடத்தியவர். பாசுர வகுப்புகள், கிராம கோயில் கும்பாபிஷேகங்கள், கோயில் திருப்பணிகள், பெருமாளுக்கு கைங்கரியம் என வாழ்ந்தவரை வாழும் ராமானுஜர் என்று பட்டம் அளித்து கௌரவித்திருக்கிறார்கள். இதுவரை 100க்கும் மேற்பட்ட வைணவ சம்பிரதாயம் தொடர்பான நூல்களை எழுதியிருக்கும் ஏவிஆர் சுவாமிகள் தற்போது திருவாய்மொழிக்கு இலக்கிய பார்வையோடு எளிய உரையை அழகிய தமிழில் 1000 பக்கங்கள் கொண்ட நூலாக எழுதி வெளியிட்டுள்ளார். ஆன்மீக பணி மட்டுமல்ல, இவர் ஆற்றிய கல்வி பணியும் சிறப்பானது. பொருளாதாரத் துறையில் MA, MPhil, PhD பெற்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். பணியாற்றிய காலத்தில் எப்போதும் மாணவர்கள் இவரை சுற்றியே இருப்பார்களாம். அந்த அளவுக்கு மாணவர்கள் கொண்டாடும் பேராசிரியராக திகழ்ந்தார் ஏவிஆர் என்கிறார்கள். கல்வி புலத்திலும் பல ஆய்வு நூல்களை வெளியிட்டுள்ள இவர் பல 100 மாணவர்களின் ஆய்வுக்கும் வழிகாட்டியாக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த மாமனிதரை வணங்கி அவரோடு சக்தி விகடனுக்காக ஒரு சிறிய உரையாடலை நிகழ்த்தினோம். சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரம். உங்களுடைய குழந்தை பருவ காலத்துல இந்த சிதம்பரம் எப்படி இருந்தது? நீங்க சிதம்பரத்துல என்னென்ன பண்ணினீர் அந்த காலத்துல? என்னுடைய குழந்தை பருவத்தில் 4 வீதியும் அழகாக இருக்க செய்யும். இவ்வளவு கடைகள் கிடையாது, ரோடு டிரான்ஸ்போர்ட் இவ்வளவு கிடையாது. 2 பக்கம் தென்னை மரங்கள் வச்சு சுகமாக இருக்க செய்யும். ஜனங்கள்லாம் நடந்து போகிற சுகமாக இருக்க காரணத்தினால அப்போ இவ்வளவு டெவலப்மெண்ட் இல்லாதனால அமைதியாக இருந்தது. 2வதாக கோவில் க்ஷேத்திரமான காரணத்தினால பக்தர்கள் நிறைய பேர் பாத யாத்திரையாக நடந்து சுவாமி தரிசனம் பண்ணுவார்கள். இப்படியாக இருந்தது. அப்புறம்தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்கூலாக வந்த பிற்பாடு இங்கே ஜனத்தொகை அதிகமாகி இப்போ போக்குவரத்துலாம் பெரிய அளவில் இருந்துருக்கு. அதனால இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் பழைய அமைதி இப்போ கிடையாது. ஊரில் அமைதி இருக்க செய்யும். ஜனங்களாம் சந்தோஷமாக இருப்பார்கள். இப்பொழுதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால கூட்டங்கள் அதிகமாக போயிடுத்து, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாகிடுத்து. அதுக்கு மேலே முக்கியமான விஷயமானது இந்த ரோடில் தான்
கடலூர் பஸ் வடக்க வர பஸ்ஸுகள் எல்லா பஸ்ஸும் இந்த வழியா போயிட்டு இருக்கு. சரி சரி. கடத்தருவா ஆயிடுச்சு. ஆகையினால ஹெவி ரஷ் வந்துடுத்து. அதனால அந்த நெருக்கடியில் இருந்துட்டு இருக்கோம். இருக்கு. சுவாமி அந்த கோவிந்தராஜ பெருமாள் சன்னதிக்கு வந்து கைங்கரியம் பண்றதுக்காக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க அப்ப என்ன படிச்சிருந்தேன்? எதனால 14 வயசுலயே சுவாமி மேல அப்படி ஒரு ஈடுபாடு? கரெக்ட். என்னுடைய 13ஆம் வயசுலயே வந்துட்டுனா. ஓ. அதுக்கு என்ன காரணம் கேட்டால், என் தகப்பனார் மகாவித்வான், சாஸ்திரங்களா வாசிச்சவர், வேதம் வச்சவர், வைணவ சம்பிரதாய டாப் மோஸ்ட். நல்ல மகாவித்வான்னு பேர் அவருக்கு. அவர் கோவிலுக்கு போறது நிறுத்தினார். சில சூழ்நிலைகளால கோவிலுக்கு போகல. அப்போ உடனே நான் போய் கைங்கரித்து போகும்படி ஆச்சு. இந்த கோவில் என்ன பண்ணணும்னு கேட்டா, நாங்கள்லாம் பரம்பரை தர்மகர்த்தாவா இருந்தாலும் கைங்கரியம் தான் முக்கியம் எங்களுக்கு. பெருமாளுக்கு 2 காரியம் பண்ணணும். நாங்க வேதம் சொல்லணும், பிரபந்தம் படிக்கணும், கோஷ்டியை கட்டி காக்கணும். ஆகையினால ஃபுல் டைம் ஒர்க் அது. அந்த காரணத்துல அப்பா கோயிலையும் வீட்டுக்கு வந்தார். நான் உடனே போய் ஒத்துனேன். இப்போ 13ஆம் வயசு. அதுக்கப்புறம் 18 வயசு வந்த உடனேயே நான் ட்ரெஸ்ஸியாக ஓட்டார். பரம்பரை ட்ரெஸ்ஸியாக தான் வந்தாச்சு. அதை பிடிச்சி 6 வருஷம் முன்னாடி வரையிலும் இங்கே ட்ரெஸ்ஸியாக இருந்துருந்தேன். வயசானதுனால எங்கள் அண்ணார் பையன் அவர் பேங்கில் இருந்தவர், டெல்லி பிரான்ச்சில் மேனேஜராக இருந்தவர். அவர் இப்போ கோயிலை பார்த்துக்கிறார். நான் இப்போ இங்கே வீட்டில் இருந்துட்டு பெருமை இருக்கிறதில்ல. இந்த வயசுலேயும் படித்து எழுதிட்டு இருக்கேன். வைஷ்ணவன் என்ன செய்வேன்னு கேட்டா, வைஷ்ணவன்ல 2 வகை. ஆச்சாரிய பீட்டம்னு ஒண்ணு. ராமானுஜர் வாழ்ந்த காலத்துல வைணவத்தை பரப்படம் கோவிலை கட்டி காக்கணுங்கிறதுக்காக 74 சிம்மாசன வைப்பா பண்ணார். ஆச்சாரிய பீட்டங்கள். ஆமா, அதுல ஒரு பீடம் நாங்கள் ஒண்ணு. 2வதாக ராமானுஜரோட சரீர சம்பந்தோட ஒரு ரிலேஷன் நாங்கள்லாம். ராமானுஜருக்கு 3 சித்திகள், ஒரு சித்தி பிள்ளைகள் நாங்க. ஆகையினால ராமானுஜருக்கு என்ன பேரு கேட்டா இளையவெல்லின்னு பேரு. இப்படி ராமனுக்கு லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ண மாதிரியாக எங்க பெரியவாள் கைங்கரியம் பண்ணதான் இளையவெல்லியும் பேரு. நாங்களாம் குமாண்டூர் ஊர்ல இருந்தவா, ஸ்ரீரங்கத்தில் இருந்தோம். ராமானுஜர் காலத்துல இந்த கோயிலுக்கு போய் கைங்கரியம் பண்ணி அனுப்பிச்சு விட்டதுனால அதை பிடிச்சி இருந்துட்டு இருக்கோம். பெரும்பாலும் எல்லா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணணும்னு கேட்டா, காலத்தால விடியச்சேய சுப்பிரபாதம் பாடணும். இங்க தகப்பனார் கோவிந்தராஜ பெருமாளுக்கு சுப்பிரபாதம் எழுதியிருக்கார். அது மாத்திரமல்ல, நடராஜர் எழுதி கொடுத்திருக்கார். அதனால சுப்பிரபாதம் பாடணும். அதுக்கப்புறமாக தினம் காலத்தால அபிஷேகம் உண்டு. யாருக்குன்னு கேட்டால் 2 வகை. சாலு கிராமம்னு ஒண்ணு, அது 80 சாலு கிராமம் இருக்கு. தினம் அபிஷேகம் உண்டு. 2வதாக அன்னைக்கு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரம் ஆழ்வாருக்கு அபிஷேகம் உண்டு. 3வதாக பெருமாளுக்கே ஒருத்தருக்கு தீர்த்தயம் பெருவான்னு பேரு. தினம் திருமஞ்சனம் பண்ணணும். ஆகையினா கார்த்தால பூஜை எப்படி ஆரம்பமாகும் கேட்டா, 7 மணிக்கு எல்லாம் திருமஞ்சனம். அப்புறம் 7:30 மணி 8 மணிக்கு காலசந்தி. காலசந்தியில அர்ச்சகர் பூஜை பண்ண உடனேயே நைவேத்தியாரத்துக்கு முன்னாடியாக மந்திர புஷ்பம் சொல்லணும். வேதத்துல ஆரம்பிச்சு கடைசி ஒரு சோத்திரம் வரையில சொல்றதுக்கு அது மந்திர புஷ்பம் பேரு. அது உரிமை, கடமை. உரிமையா இருக்கிறது கடமையா இருக்கிற காரணத்தினால அதை சொல்லுவோம். அது சொன்ன பிற்பாடு நிவேத்தியாக செய்யும். ஆன பிற்பாடு தினந்தோறும் எல்லா கோவில்லையும், இந்தூர்ல மாத்திரம் இல்லை, வெளிநாட்டுல உள்ள கோயில்ல கூட, பெருமாள் கோயில்ல காலையில திருப்பல்லாண்டுதான் பெரியாழ்வாருடைய பாசுரம் 12, ஆண்டாள் திருப்பாவி 30 பாசுரம். இந்த 3ஐயும் பாராயணம் பண்ணி பூர்த்தி ஆகணும். அப்பதான் கார்த்தால பொய்யானது முடிவந்து ஜனங்கள் சேவார்த்திகள் பக்தர்கள் பார்க்கறதுக்கு சுலமா இருக்க செய்யும். ஆகையினால 13 வயசுல இருந்து நான் பெருமாளை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய 18ஆம் வயசுல ஆயிட்டீங்க. 2 பேரும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். அற்புதம், அற்புதம். நீங்க கோவில் திருப்பணி கைங்கரியங்களோட சேர்ந்து உங்களுடைய எஜுகேஷன், அந்த படிப்புலையும் நீங்க வந்து நிறைய நாட்டத்தோட இருந்தீங்க அப்படின்னுட்டு சொல்றாங்க. அதுல நீங்க PhD வரைக்கும் போனீங்க. எக்கனாமிக்ஸ்ல நீங்க ஒரு டாக்டரேட் வேற வாங்கியிருக்கிறீங்க. அதுல அந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? எப்படி இதையும் விட்டு கொடுக்காம அதையும் பிடிச்சுக்கணும் அப்படின்னு தோணித்து? நல்ல கேள்வி. அதாவது நான் MA படிச்சு பாஸ் பண்ணுவோம். எங்க தாயார் எங்க அப்பாட்ட வந்து இவனையும் பெரிய மாதிரி வேலைக்கு அமைச்சிருக்கோம்னு சொன்னார். பெரியவர் ரிசர்வ் பேங்க்ல வேலையில் இருந்தார். என்னையும் அங்க ரிசர்வ் பேங்க்ல 4 சொன்னார். அப்பா சொன்னார், அவன் அங்க இருக்கட்டும். எதுக்குன்னு கேட்டார். கோவில்ல கைங்கரி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்ப அவன் சம்பாதிக்கிற படின்னு கேட்டார். அப்ப அப்பா சொன்ன வார்த்தை, அவனை உட்கார்த்து வைக்கிற பொறுப்பு என்னது?
அந்த பரிபாஷையில் சொன்னார். கார்த்திகை பொறுப்பு இருந்தார். என்னை கூப்பிட்டு யூனிவர்சிட்டி என்ன படிப்புட்டு அவ்வளோ படிச்சிருந்தார். ஸோ டாக்டரேட் வேலை முடிச்சுட்டேன். உடனே யூனிவர்சிட்டி வேலை வாங்கி கொடுத்துட்டார். யூனிவர்சிட்டி லெக்சரர், ரீடர், ப்ரொஃபஸர், ஹெட்டாவது டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஸ்பெஷல் ஆஃபீஸர், பல பதவிகள். என்ன ஆச்சரியம் கேட்டால் 60 வயசு ஆனவொடனே வீட்டுக்கு அனுப்பல என்ன. யூனிவர்சிட்டி பல பதவிகளை கொடுத்து 84 வயசு வரையிலும் நான் யூனிவர்சிட்டியில் இருந்தேன். கடைசி போஸ்ட் ஆனது அட்வைசர் டு யூனிவர்சிட்டி, டாப் மோஸ்ட் போஸ்ட். ஆகையினால எங்க அப்பா என்ன பண்ணாரு கேட்டா, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், இந்த ஊர்ல இருந்து பண்ணணும், அதுக்கு வருமானத்துக்கு குறைவில்லாமல் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர் கவனம் சொல்லிவிட்டார். அதனாலதான் படிச்சு அந்த கைங்கரியம். அதனால என்னாச்சுன்னு கேட்டால், யூனிவர்சிட்டியில இதே குடுமி, இதே நாமம், இதே வேட்சி அட்டை, இப்போ பேண்ட் கோட்டு ஒன்றும் போட்டதே கிடையாது. இதோடய போவேன். அடக்கத்தோடு சொல்றேன், என்னை பார்த்தா எல்லாரும் பயந்துன்னு பார்ப்பா. மற்றபடி பையங்களா கூட பயந்துன்னு இருப்பா. என்ன காரணம் கேட்டா, என் பார்வையில் இல்லை, என்னுடைய பாடத்தை ஸ்ட்ராங்கா சொல்றதுனால எல்லாருக்கும் பிடிக்க செய்யும். எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் ஆனதுனால எக்கனாமிக்ஸ் மாத்திரம் படிக்க மாட்டான், பிகாம் கிளாஸ் படிப்பான், எம்காம் படிப்பான், பிஎஸ்சி அக்ரி அவளுக்கு எக்கனாமிக்ஸ் உண்டு, இன்ஜினியரிங் அவளுக்கு எக்கனாமிக்ஸ் உண்டு, எம்பிஏ காமர்ஸ் ஹிஸ்டரி இவ்வளவு எக்கனாமிக்ஸ் உண்டு. இவ்வளவு கிளாஸுக்கு நான் போயிட்டு இருப்பேங்கிற காரணத்தினால அதிக மரியாதை உண்டு. அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ அந்த காலத்துல உங்ககிட்ட நிறைய பேர் இந்த ரிசர்ச்சுக்கெல்லாம் ஸ்காலர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாளே, அவங்கெல்லாம் எப்படி நடந்துப்பாங்க, நீங்க அவங்க கிட்ட எப்படி நடந்துப்பீங்க? நல்ல கேள்வி. அதாவது யூனிவர்சிட்டியில் நான் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, 4 மணிக்கு முடிஞ்சவொடனே வரமாட்டேன். ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்துருவா. 8:30 மணி மட்டும் அங்கிருந்து அவளை கைட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வருவேன். அது தவிர கவர்மெண்ட்ல யூஜிசிலையும் கவர்மெண்ட்லையும் சில ப்ராஜெக்ட் கொடுத்து பண்ணு சொல்லுவா. அதுக்கு ரிசர்ச் ஸ்காலர் போட்டு வச்சிருப்பேன். ஆகையினால 4 மணிக்குவே ஆரம்பிச்சு 8 மணி வரையிலும் 4 ஹவர்ஸுக்கு ரிசர்ச் தான். ஆகையினால அது ரிசர்ச் 3 விதம். ஏதாவது எம்ஃபில் பிஹெச்டி பண்றவன் ரிசர்ச், ப்ராஜெக்ட் பண்ற ரிசர்ச், வெளி யூனிவர்சிட்டியில் பண்றவன் சப்ஜெக்ட் கேட்டுக்கிறதுக்காக வந்து படிக்கிறானோ இல்லையா அது. ஆகையினால டைட்டா இருக்க செய்யும். டிபார்ட்மெண்ட்ல சாயங்காலம் 4 மணிக்கு அப்புறம் 8 மணியில் இருப்பேன், 8:30 தான் வீட்டு வருவேன் நான். அதனால ரிசர்ச்சுங்கிறது எக்கனாமிக்ஸ் அவசியமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்தலத்துக்கும் திருப்பதிக்கும் வந்து ஒரு உறவு இருக்கு. நல்ல கேள்வி. அதாவது திருப்பதி ஸ்தலமானது பெருமாள் முதல்ல பூலோகத்துக்கு வந்த இடம். பெருமாள் என்ன பண்ணார், வயிற்றில் இருந்துட்டு இருந்தார். எல்லாரும் சௌக்கியமா இருந்தா, ஆனா நிம்மதி இல்லை அவருக்கு. என்ன காரணம் கேட்டா, பூலோகத்தில் உள்ள கஷ்டப்படுற பொழுது சந்தோஷமா போறல எண்ணம் உண்டாச்சு. அதையெல்லாம் பெருமாளை பொருட்டு நேரம் பூலோகத்துக்கு வர சொல்லி 108 கஷேத்திரங்கள்ல பெருமாள் வந்து சேர்ந்துட்டார் இங்கே. அந்த வகையில வரைச்சே வைகுண்டத்துல வரப்பொழுது முதல்ல எங்க வந்தார் கேட்டால், மலை மேல உள்ள திருப்பதிக்கு வந்தார். திருப்பதியில இருந்தா ஒரு ஊருக்காக போனாரு வரலாறு. ஆகையினால திருப்பதி வந்தார். திருப்பதி வந்த பிற்பாடு அப்புறம் இந்த ஊருக்கு வந்தார். அது ஒரு சின்ன வரலாறு இருக்கு. ஒரு ராணி திருப்பதி விடாத போய், எனக்கு ஆண் குழந்தை வேணும், நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. ஆட்டம் விட்டார். அவரோட சொப்பனத்தை போய், அம்மா உனக்கு என்ன உணவு கேட்டேன்னு கேட்டார். எனக்கு ஆண் குழந்தை உணவு கேட்டேன் அப்படின்னார். ரைட் அவசியம் தரேன், ஆனால் நீ கடுத்து மூக்கில் போட்டு மூக்குத்தே அதை எனக்கு கொடு வேணும்னு கேட்டார் அவர். அவர் சொன்னா, நான் ராஜாவை கேட்டு சொல்றேன் அப்படின்னார். நானும் ராஜாவை கேட்டு சொல்றேன். இந்த ராஜா யாரு கேட்டார், எங்க அண்ணா இருக்கார் சிதம்பரத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் எங்க அண்ணார், ஆகையினால கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆகையினால திருப்பதி வெங்கடாஜலபதி யாரு கேட்டால் இவர் அண்ணாவா இருந்தாரு பார்க்கிறோம். அதுக்கு என்ன அத்தாட்சி, திருவங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். தென்தில்லை சித்திரகூட தென் செல்வனாய் மின்னு மழதவழும் வேங்கடத்தம் வித்தகனாய். இவர் யாரு கேட்டா அவருக்கு அண்ணாங்கிற காரணத்தினால சொல்லிட்டார். ஆகையினால இதுக்கு என்ன அத்தாட்சி இது கேட்டா, இன்னைக்கும் திருப்பதி திருமலை கோயில்ல தினமும் கோயில்ல ஆழ்வார் பாடல் படிக்கிற பொழுது இந்த பெருமாள் பாடலும் 30 பாடல் படிச்சாரு. ஆகையில தினந்தோறும் சாயங்கால பாடல நித்திய அனுசந்தானம் பேரு. அதுல இந்த பெருமாள் 30 பாடல். இந்த பெருமாளை பாடினவர் 2 ராஜாக்கள். அது ஆழ்வார்ல ராஜாக்கள் 2 பேர், குலசேகர ஆழ்வார், திருமங்கன். அவர் 2 பேரும் பாடியிருக்கா. அந்த பாடலானது அங்க பெருமாள் என்ன பண்றார், கேட்டு இருக்கார், இருக்கும். ஆகையினால
அதுதான் அந்த பெருமாள் இவருக்கும் தொடர்பு உள்ளது. ஆகையினால இவர் அண்ணார், அவர் வந்து தம்பியாக சொல்லிட்டார் தன்னை, அப்படி இருந்துட்டு இருக்கு. அதுக்கு மேலாக ஒரு கட்டம் வந்தது. என்னன்னு கேட்டால், இங்கே பெருமாள் சைடு நடுவில் கொஞ்சம் போயிடுத்து இல்லைன்னு ஒன்னையே உற்சவர் உற்சவ பெருமாள் இருந்தார். ராமானுஜர் பார்த்தார், இவர் எங்கே கொண்டு வைக்கலாம் உற்சவரை அப்படின்னு சொல்லி பார்த்தார். வேற ஒரு இன்னொரு கோயில் வச்சோமானால் இவர் சபார்டினேட் ஆயிடுவார், மதிப்பு இருக்காதுங்கிறதுனால ஸ்தலபுராண ரீதியாக அந்த பெருமாளுக்கு அண்ணாறு சொன்ன காரணத்தினால திருப்பதியில கோயிலை கட்டி இவர் கொண்டு வச்சார் இங்க. அதனால திருப்பதி கோயிலானது 1000 வருஷம் அது ராமானுஜர் கட்டுறது. யாருக்காக? இந்த பெருமாளுக்காக. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஜனங்கள் மலைக்கு பரவாயில்லாம் என்ன சொல்லிட்டு போவா, கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு போவா, வெங்கடேஷா சீனிவாசா சொல்ல மாட்டான். கரெக்ட். ஆகையினால இந்த பெருமாளுக்கு இருக்கிறதுனால கோவிந்தா சப்தத்தை கடைசி வரை கேட்டுட்டு திருப்பி இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க நிறைய நூல்கள் எழுதியிருக்கீங்க. எல்லாம் என்ன எக்கனாமிக்ஸ் சார்ந்த நூல்கள் தானா, இல்ல நம்ம சாஸ்திரம் அது தொடர்பாக எழுதியிருக்கேன்? நல்ல கேள்வி. எக்கனாமிக்ஸ்ல வந்து கட்டிட புத்தகம் எழுதுது, அது யூனிவர்சிட்டிக்காக. எவ்வளவு எழுதியிருக்கேன்? அது எவ்வளவு புத்தகம்? ஒரு 14 இருக்கும். 14 புக்ஸ் இருக்கு. அப்படியாக. அது தவிர ரிசர்ச்சுக்காரர்களுக்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணி கொடுத்து சொல்லி கொடுத்து எல்லாம் பண்றதுக்கு இல்லையா, அது பெரிய பாக்கியம். ரிசர்ச் எப்படி இருக்கணும்னு கேட்டாக்க, உன்னை பார்த்து காப்பீடு இருக்கிற மாதிரி கூடாது, எல்லாம் சர்வே பண்ணி அந்த ரிசல்ட் கொண்டு வரணும். அதுக்கு பேக்ரவுண்டுக்கு தியரி வரணும், எல்லாம் தியரியும் படிச்சுக்கணும், இது எழுதி ஆகணும். அந்த பேக்ரவுண்ட்ல தான் அவன் சர்வே பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன். சின்ன உதாரணம் சொல்றீங்க, போலீஸுக்காரர் இல்லையா, அதுல போலீஸோட சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை கிட்ட சர்ச்சுக்கு வந்தார். சரி. இருந்தா என்னன்னு கேட்டாக்க, எக்கனாமிக்ஸ் ஆஃப் கிரைம். ஓ, ஓகே ஓகே. அங்க என்ன அடிப்படை கல்வின்னு கேட்டா, திருட போறவன் என்ன பண்ணணும் முன்னாடி. சரி. திருட போய் திருடுற பொருள் எவ்வளவு இருக்கோ முடிவு பண்ணணும். அது எதை பொறுத்து இருக்கு, அவன் போலீஸ்ல மாட்டிட்டான்னு சொன்னா ஜெயில வச்சிருவா, அவன் கேஸ் போட்டு வந்து வர வரையிலும் விட்டு வர முடியாது. அப்ப அவன் திருட பொருள் உட்பட்டு கேட்டா, அந்த குடும்பமானது அவன் ஜெயில் வாசம் முடிச்சு வர வரையிலும் தாங்குற அளவுக்கு திருடணும். திருடுற பொருள் இருக்க அதுக்கு ஒரு சைஸ்க்கு உண்டு. ஆகையினால ஆராய்ச்சி போயிட்டு இருக்க செய்யும். அப்படியாக பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி வச்சு சைடு. சரி. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எது முக்கியம் கேட்டால், சம்பிரதாயம் 2, தியரி பிராக்டிஸ். தியரின்னு சொல்லி அதுக்கு 18 ரகசியங்கள்னு பேரு. அதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் எளிமைப்படுத்தி எல்லாரும் தெரியும்படிய, எல்லாரும் படிக்க முடியாது, அந்த லைன்ல வந்தவாளுக்கு புரிய செய்யும். இந்த லாங்குவேஜே இருக்க, இந்த லாங்குவேஜே அது டெக்னிக்கல் லாங்குவேஜ். அப்படியா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். டிரைவர் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கார், திடீர்னு என்ன பண்றாரு, அவர் ஸ்பீட இன்க்ரீஸ் பண்றார், அது சரியில்லை. இந்த டிரைவர் ஆக்சிலரேட்டட் தி ஸ்பீடு, அதான் கரெக்ட். அதனால ஒன்னொன்னுக்கு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு. அதே போல வைஷ்ணவத்துல அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கிற காரணத்தினால அப்படியாக எழுதியிருக்கோம். அதுல எது முக்கியம் கேட்ட, அடிப்படையாக திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம். சரமஸ்லோகம் என்னன்னு கேட்டாக்க, அதாவது நமக்கு வழிகாட்டியாக பேசினது. பெருமாள் சொன்ன வார்த்தை, சர்வமான முடிவான கருத்து என்ன, கிழந்து போவான். கிருஷ்ணாவதாரம் கடைசி, கண்ணன் கீதை உபதேசம் பண்றான். 18ஆம் அத்தியாயத்துல கடைசியா சொல்றான், அப்ப அர்ஜுனா, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகந்தா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. நீ எல்லாத்தையும் விட்டு ஒண்ணும் பண்ண வேண்டாம், என்னை வந்து கண்ணா நீதான் சொல்லிட்டு போதும். மாம் ஏகம் சரணம் பிரஜ, என்னை சரணா பத்து, நான் என்ன பண்ணுவேன், உன்னை உன் பாப்பத்தெல்லாம் போக்கி நல்லதை உண்டாக்கி உன்னை காப்பாத்துறேன். இதுக்கு சரம ஸ்லோகம் பேரு, பகவான் சொன்ன கடைசியான வார்த்தை. அதே மாதிரி ராமாவதாரத்துல சொல்றார், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ இதாமி ஏதத் வர்தம் மம. விபீஷணன் வந்தான் யாருகிட்ட, ராமன்கிட்ட சரணாதி பண்ண வரான். கூட உள்ளவாள்லாம் ராவணன் தம்பி உன்னை உள்ள விடக்கூடாது, இவனு ராட்சசன் தான் விடக்கூடாது சொன்னா. ஆனா இப்ப ராமர் சொல்றார், அப்பா அப்படி இல்லை. என்ன காரணம் கேட்டா, எவன் சரணாகதி வந்துட்டானோ அவனுக்கெல்லாம் அவைய காத்துட்டு இருக்கேனா. ஆகையினால அவன் வந்து கேட்கணும், நல்லவன் கிட்ட பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு மீட்டிங் போர்டு உங்களை கேட்டேன், அவன் எப்படின்னு கேட்டேன், நீ எல்லாரும்
அவன் தோஷம் உள்ளவன் கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லைங்க. ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான் இவன் தான் நல்லவங்க சொல்லி பார்த்தா கேட்கல, அதனால பொருட்டு இங்க வந்திருக்கா சொன்னார். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் கேட்டா, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். சர்வலோக சரண்யன் நான் சொல்லி பார்த்தேன் கேட்கல ராவணன், அதனால விட்டு வந்துட்டேன்னு சொன்னான். அப்பவே நான் சரின்னு சொல்லிட்டேன் அவனுக்கு மனசால, அதனால அவனை ஏத்துக்கோன்னு சொல்லி ராமர் ஏற்றினார் இருக்கு. அதுக்கு முன்னாடி வராக பெருமாள் சொல்றார், சித்தே மனசி ஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். இவத்தன் தன் வாழ்நாளில் உடம்பு சுவாதீனமாக இருந்து புத்தி சுவாதீனமாக இருக்க பொழுது ராக பெருமாளே நீர் தான் சொல்லிட்டானால் அவனை கடைசி காலம் வரையில் நான் நினைச்சுட்டு இருக்காதே, அவன் கடைசியில் வந்த பொழுது இவனை உயர்ந்து கதிக்கு ஐசன் போகிறேன் அப்படின்னு சொன்னார். இதுக்கு 3க்கும் சரம ஸ்லோகம் பேர். இதுதான் வைஷ்ணவத்து முக்கியமானது. இதுக்கெல்லாம் விளக்கம் எழுதி பிரபாதா பண்ணி வச்சிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, அதுக்கு மேலாக ஆழ்வார் பாடல்கள் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் விளக்கம் கொடுக்கணும். எப்படி விளக்கம் கேட்டால் எல்லாரும் நம்மளை கொடுப்பா, தமிழ் எளிய அர்த்தம் சொல்லியிருப்பா, அது விஷயம் இல்லை. இலக்கிய நோக்கில் சொல்லணும். அகத்துறையெல்லாம் இருக்க தமிழ்ல அதுபடி சொல்லிட்டு காரணத்தினால நான் வந்து 4000 முதல் 1000 1000 பாசுரம் அது எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி திருமங்கை ஆழ்வாருடைய பாடல் 1000 பாடல்கள், அதுக்கு இலக்கிய புஸ்தகம் வெளியிட்டாயிடுச்சு. ரெண்டாவதாக 24 பிரபந்தம் நாதவர்கள் ஆச்சாரியர் காட்டுமாள் இருக்கார், அவர்தான் தொகுத்து கொடுத்தார் நமக்கு. அவருடைய 1200 ஆண்டு விழா வந்தது. அப்ப அந்த புஸ்தகம் போடச்சு 24 பிரபந்தங்களுக்கும் இலக்கிய நோக்கில் எழுதி விளக்கம் எழுதி அதை வெளியிட்டேன். அடுத்த வழியா இப்ப வந்து கும்பவிழத்தை விட்டு திருவாய்மொழின்னு இருக்கு. திருவாய்மொழியானது 1102 பாடல்கள், 1 2 இல்ல 1102 அவ்வளவுக்கு விளக்கம் எழுதி இலக்கிய நோக்கில் என்னென்ன சிறப்பு இருக்கு, அதாவது அகத்துறை வச்ச சகி நெறிவிலக்கு ஆசை இருத்தல் அறத்துறை விஷயம் நிறைய உண்டு. இதுகள்லாம் எழுதியிருக்கேன். அப்படியே ஆச்சு. இப்போ என்ன எழுதிருக்கேன்னு கேட்டால் முதல் 1000 எழுதியிருக்காகினால இயற்பான 10 பிரபந்தங்கள் அதுக்கு எழுதி டைப் பண்ண கொடுத்துட்டேன். அதனால ஆழ்வார் பாடலுக்கு பதில தீரி வைணவத்துடைய தீரி இருக்கும் இல்லையோ, அது புதுசு போட்டா எடுத்தேன். அது முக்கியமா என்னன்னு கேட்டாக்க ஸ்ரீவச்சன பூஷணம்னு ஒண்ணு, 18 ரகசிய கிரந்தங்கள். அதில் டாப்போ ஸ்ரீவச்சன பூஷணம். இதெல்லாம் எங்க அப்பா எனக்கு வடிகா தலைவாளையில 5 மணிக்கு எழுப்பி மனப்பாடம் பண்ணணும். மூச்சுக்கறிய வேண்டிய ரகசியம் 1, இந்த பிரதம ரகசியம் திருமந்திரம் வரிசை அப்படி வரும் மணிப்பிரவாளத்துல. இதெல்லாம் மனப்பாடம். ராத்திரி 8:30 மணிக்கு காலை வந்த பிற்பாடு 8:50 வரையிலும் அதுக்கு விளக்கம் சொல்லுவார். இப்படி சொல்லுன்னு கேட்டாக்க ஒரு சொல்லுக்கு 10 விளக்கம் இருக்கும். அது மாதிரியாக இருக்கு அந்த கான்டெக்ட் வந்தபடி. அதெல்லாம் சாயங்கால வேள இதெல்லாம் அதுக்குள்ள ஏற்பட்டது. அதெல்லாம் புஸ்தகம் வச்சிருக்கு பாருங்க, அதுகள்லாம் அது மாதிரியாக. ஆகையினால அந்த ஆழ்வார் பாடலுக்கு 3000 எழுதிட்டேன், 1000 எழுதிருக்கேன். நிறைய புஸ்தகங்கள் சம்பிரதாயத்தை பத்தியும் ஆழ்வார் பாடலை பத்தியும் புஸ்தகம் எழுதியிருக்கு. அடக்கத்தோடு சொல்லிக்கிறேன். சுவாமி, இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைத்த விருதுகள் இல்ல பாராட்டுகள் அங்கீகாரங்கள்னா எதை சொல்றேன்? உயர்ந்ததா எதை நீங்க கருதுறேன்? நான் உயர்வோட சொல்றேன், பக்தா சொல்லலை, உடனே சொல்றேன். ராமாவதோடைய 1000வது ஆண்டு விழா வந்தது. ஆமா, நான் நினைச்சேன் பெரிய பாக்கியம் நமக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய 85ஆம் வயசுல வந்தது. இங்க பேப்பரா 85 இல்லை, நம்ம இருப்போ போக பயம் இருந்தது. இருக்கு இருந்தேன், பார்த்தேன், அங்கங்கே என் தலைமையை வச்சு எல்லாம் பண்ணிட்டு. ஆனால் அதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு லிப்கோ கம்பெனிக்காரா ₹1 கோடி செலவழிச்சு 4 சதவீதம் ஸ்டேட்லையும் ராமானுஜர் ரதம் விட்டு பிரச்சாரப்படுத்தினான். அதுக்கப்புறமாக ராமானுஜர் பிறந்த ஊர் ஸ்ரீபெரும்புதூர் பேரு, அந்த ஊர்ல எக்ஸிபிஷன் வச்சு நடத்தினான் ஆச்சு. 3வதாக இன்டர்நேஷனல் லெவல்ல எஸ்ஏ காம்படிஷன் ராமானுஜா வச்சா. அதுக்கப்புறமாக வாழு ராமானுஜர் யார் அப்படின்னு மெட்ராஸ் ஸ்காலர்ஸே கேட்டிருக்கா. எல்லாரும் பெரிய டாப் மோஸ்ட் ஸ்காலர்ஸ் மெட்ராஸோட வரலாம். ஆனா அவ என்ன பண்ணிட்டான் கேட்டாக்க ஏவிஆர் தான் சொல்லிட்டேன். என்ன ஏன்னு கேட்டாருங்க. உங்களை கேட்டா நீங்க உங்களுக்கு சொல்லாம அவரை சொல்லி கேட்டார். நாங்களாம் வித்வான்கள், படிப்போம், உபன்யாசம் புஸ்தகம் எழுதிவோம். ஆனால் 28 கோவில் கஷேத்திரங்கள்ல திருப்பதி பண்ண அவர் தான்.
அது தவிர கிராம கோவில் பல கோவில்களுக்கு போய் அங்கே திருப்பணி பாபுடைய பண்ணுவார்கள் தான். அதுக்கு மேலாக அங்கங்கேயும் வைஷ்ணவ பிரச்சாரங்கள் கிராமங்களில் போய் மகாநாடுலாம் போட்டு பண்ணவரவர் தான். ஆகையினால எல்லா வகையாலும் வைஷ்ணவத்தை வளர்த்தவர் தமிழ்நாட்டிலேயே ஏவிஆர் உத்தர் தான். ஆகையினால அவரு தான் பட்டம் தருகிறார். உடனே கூட்டு வச்சா நான் ஆடம்பரம் காட்டிக்காமல் மகளபாத் அழைச்சிட்டு மெட்ராஸ் போகிறோம். கவர்னர் கொடுத்தார், திருப்பதி ஜிஆர் சுவாமிகள் கொடுத்தார். அது எதுவும் சின்ன விஷயம் கேட்டால் திருப்பதி ஜிஆர் சுவாமி எனக்கு இருக்காரோ இல்லையோ அவர் எங்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருப்பார். என்ன காரணம் கேட்டால் திருப்பதி மடத்துக்கு நான் வர்றோம் சொல்லி 2 தடவை வெயிட் 6 மாதம் வெயிட் பண்ணா. ஓ சரி சரி. வெயிட் பண்ணா, நான் வரலன்னு சொல்லிட்டேன். எங்க பெருமாளை விட்டு நான் வர முடியாது அப்படின்றது காரணத்தினால அவளோட மரியாதை இன்னைக்கும் அவளோட மரியாதையா இருப்பா எங்கிட்ட. அது வேற விஷயம். ஆகையினால இப்படியாக வாழ்வு ராமானுஜர் பட்டம் இருக்கு பாருங்க, அது கிடைச்சி என்னோட லைஃப்ல பெரிய பட்டம். அது அதோட அடக்கமா இருந்துட்டு இருக்கேன். இன்னொரு ஆச்சரியம் கேட்டா 91 வயசு நடந்துட்டு இருக்கு. இன்னும் உடம்புக்கு எந்த வியாதியும் வராமல் இவர் தலைவலியில் வந்ததுல நான் லீவ் போட்டதே கிடையாது. அப்படியாக உட்காந்து எழுதிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன். இத்தனை வருஷ சர்வீஸ்ல சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணதுல சுவாமியை வந்து பிரத்யட்சமா நான் இந்த தருணத்துல உணர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தருணம் இருக்கு? நித்தியம் உணர்றேன். என்ன காரணம் கேட்டால் இவ்வளோ தலைவலி ஜுரம் வந்தது இல்லை, படுத்துனது இல்லை. டாக்டர்லாம் இப்போ பாடம் கேட்டவர் தான். இங்கே மேலே செல்ல ஒரு டாக்டர் இருக்கார் வாசுதேவான்ட்டு, இங்கே ஒரு டாக்டர் இருக்கார் பரம்பரை டாக்டர். 2 பேரும் இங்கே வந்து இந்த ராமாயணம் கேட்டவாளை தவிர எனக்கு உடம்பு எதுவும் பார்த்தது இல்லை. ஆகையினால எந்த உடம்பும் வந்ததில்லை, ப்ராப்ளமே கிடையாது, ஆரோக்கியமா இருந்துட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு பெரிய கிஃப்ட். ஆகையினால ஒண்ணு. 2வதாக இன்னொரு பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டா பல க்ஷேத்திரங்களை போய் கைங்கரியம் பண்ணதுக்கு பாருங்க, அது யாரும் கிடைக்காதது. அந்தந்த ஊர்கிட்ட இருக்கவே செய்வேன் தவிர இப்போ ஆழ்வார் திருநெல்வேலி திருச்செந்தூர் கிட்ட அங்கே போய் கைங்கரி பல கோயில் பண்ணிருக்கேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பண்ணிருக்கேன், திருக்கோட்டியூர் இருக்காங்க. பல கோவில் எடுத்துனோம்னாக்க நிறைய கைங்கரியோட திருக்கோவில் இருக்கோ இல்லையா முழுமையா பண்ணவன தான் அங்க. அப்படியாக அதனால பகவான் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கார், ஞானத்தை கொடுத்துருக்கார், அனுஷ்டானத்தை கொடுத்துருக்கார். ஆடம்பரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் எந்த ஆடம்பரம் பண்றதே கிடையாது, யாருக்கு வெளியே காட்டிக்கிறது கிடையாது. ஆனா என்ன வைஷ்ணவத்தில் எல்லாரும் தெரியும். என்ன இளையோர்களுக்கு நீங்க ஏதாவது அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? அதாவது என்ன பண்ணணும்னு கேட்டா இன்னைக்கு சமயத்தினுடைய ஒரு இம்பாக்ட் அவசியமா இருக்கு. இந்த படிப்புகள்லாம் மாறுபட்ட பிறப்பான காரணத்தினால அவனை திருத்தி நல்ல மனுஷன் ஆக்கிறதுக்கு படிப்பு இல்லை இன்னைக்கு. ஏன்னா உத்தியோகத்துக்குள்ள படிப்பா இருக்கே தவிர மனுஷனாக்குற படிப்பு இல்லாமல் இருந்துருக்கு. ஆகையினால நல்ல படிப்பு உண்டாகும்படியாக உபன்யாசங்களோ வகுப்புகளோ அதெல்லாம் வச்சு நல்லபடியாக ஆக்கணும். அவனுக்கு தெரிய மாட்டேங்கிறது. நம்ம எப்படி பிறந்தோம், நம்முடைய பேக்ரவுண்ட் என்ன, நம்ம என்ன பண்ணணும்னு இருக்கு பாருங்க. மனுஷனா இருக்கணும், மனித குணம் வரணும், எல்லாரையும் நம்ம ஆதரிக்கணும், எல்லாருக்கும் நம்ம உதவிகரமா இருக்கணும் இருக்கு பாருங்க. அந்த எண்ணம் உண்டாகணும். அதுதான் இன்னைக்கு தேவையானது. அதுதான் கொடுத்தாகணும். சில ஊர்களுக்கு போய் வந்து வகுப்புகள் எல்லாம் எடுப்பீங்க, சமய வகுப்புகள், சம்பிரதாயம் தொடர்பான விஷயங்கள்லாம். அது என்ன, அது யாரெல்லாம் வந்து கலந்துப்பா, அது என்ன நடக்கும் அந்த இதுல? அடக்கத்தோட சொல்றேன். அதாவது வைணவத்துக்கு வகுப்பு இடத்துல யாருமே கிடையாது. எனக்கு என்ன பாக்கியம் கிடைச்சதுன்னு கேட்டால் இப்போ விருத்தாச்சலம், கள்ளக்குறிச்சி, இது மாதிரி பல ஊர்களில் போய் மாசத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆழ்வார் பாடல்களுக்கு 10 பாடல் பாசுரங்கள் பேர் இருக்கு. அதுக்கு 1.5 மணி நேரத்தில் ஒரு ப்ரொஃபஸர், வைஷ்ணவன் தெரிஞ்ச ப்ரொஃபஸர் வந்து விளக்கம் சொல்லணும். அதுக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டால் வைணவத்தில் உள்ள 4000 பாடல்களுக்கும் கிருஷ்ணசூரின்னு பேரு. அவர் பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுவார்கள். கிருஷ்ண பிரேமி இருந்தாரு, பெரியவாள். 4000த்துக்கும் ஆச்சரியமாக சாஸ்திர ரீதியில விளக்கம் கொடுத்திருக்கார். அதை வச்சு பாடம் நடத்த வேண்டியது. இப்படியாக பண்ணும். என்ன பண்ணுவாருங்க, 225 பேர் வருவா. சாப்பிடும் போது 250 பேர் இருப்பா. அதுக்கே சில பேர் வருவா. என்ன காரணம் கேட்டா சாதாரண சாப்பாடு போடுவதில்லை, கதம்பம் தயிர் சாதம் அது எல்லாம் பிடிக்கும் சொல்லி. ஆகையினால் இது மாதிரியாக பல ஊர்களில் போய் வகுப்பு நடத்திட்டு இருக்க. அது பகவான் அனுகிரகத்தால என் ஒருத்தன் தான் கிடைச்சுன்னு அடக்கத்தோடு சொல்லிக்கிறேன். வேற யாரும் நடத்திருந்தில்ல வகுப்பு. சந்தோஷம். உபன்யாசம் நடத்துவா, வகுப்பு கிளாஸ் மாதிரியா வச்சு நடத்துறதுக்கு இல்லையா, அது அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இப்ப நீங்க நிறைய வந்து கிராம கோயில்களுக்கெல்லாம் போய் கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு எல்லா தொடர்பு உண்டு அவ்வளவு. என்ன காரணம் கேட்டா
வைஷ்ணவத்தில் இடம் பண்ணுறா ஊர்லேயும் வருடத்தில் ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைஷ்ணவ மகாநாடுன்னு போட்டு உபன்யாசம் வைப்பா. இந்த ஏரியான்னு சொன்னால் இவன் தலைவராக போடுவா, மற்ற இடத்துல உபன்யாசம் கூடுவா. அங்கே போய் ஆழ்வார் விளக்கம் பண்ண போது ஆழ்வார் பாடல்கள் தான். ஆகினால ஆழ்வார் பாடல்லாம் விளக்கம் பண்ண காரணத்தினால இங்கே எல்லாம் ஃபுல்லாக தொடர்பு உண்டு. ஆகையினால ரெகுலராக வகுப்பு நடத்தி எல்லாரும் கேட்கறது பண்ணுவா. என்ன ஆச்சரியம் கேட்டால் எந்த வித வேறுபாடும் கிடையாது. கேட்குற ஜனங்களில் ஆணா பெண்ணா எந்த கம்யூனிட்டி அந்த பேரே கிடையாது. எல்லாரும் கேட்டு ஆழ்வார் பாடலானதுனால எல்லாரும் கேட்டுக்கலாங்கிற பதில் எல்லாரும் நோட் புஸ்தகம் வருவா, குறிச்சிப்பா. இப்படியே ஒரு பாக்கியம் பண்ணி கிடைச்சது. அது எனக்கு தான் கிடைச்சது. ஓகே ஓகே. கிராம கோயில்கள் எல்லாம் கும்பாபிஷேகங்கள் நீங்க போய் கலந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய நிறைய. என்ன காரணம் கேட்டாக்க இந்த ஏரியாவில் உள்ள, அதாவது திண்டிவனத்தில் ஆரம்பிச்சு தஞ்சாவூர் வரையில் உள்ள ஏரியா என்னோட ஏரியா. இங்கே நான் தான் டாப்பு. ஆகையினால எல்லா ஊர்லேயும் உள்ள கிராமத்தில் உள்ளவெல்லாம் என் இடத்துக்கு சொல்லுவாங்க. நான் போய் பார்ப்பேன், பார்த்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு. ரெண்டாவது இன்னைக்கு எப்படி ஆச்சுன்னு கேட்டால் கோவில் திருப்பணிகள் எல்லாமே கமர்ஷியலாக போயிடுது. அதுக்கு இடம் இல்லாமல் சிக்கனமாக நடக்கணும். பல பல கோயில்களுக்கு, பல கிராம கோயில்களுக்கு கஷேத்திரங்கள்லேயே திவ்யதேசம் பேர் 28 திவ்யதேசம் சிறப்படி கும்பாபிஷேகம் பண்ணிருக்கேன். ஓ சிறப்பு. அதனால இந்த பகவான் ஃபுல்லாக என்ன யூஸ் பண்ணிட்டார். அதுதான் முக்கியம். தகப்பனா அவரோட தயார் பண்ணதுனால இப்படி அழிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஒரு பர்சனலாக கூட சொல்லணும். எனக்கு கோபத்தை அங்கே அதிகது ஒருத்தட்ட பிடிப்பு இல்லாதது அதற்றையே கிடையாது. ஆகையினால எல்லாரும் அன்பா இருந்துருப்பேன், உண்மையை பேசிட்டு இருப்பேன். அங்கண்ணடு மதில் புடசூழயோத்து என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கம் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுது முய்ய கொண்ட வீரன் தன்னை செங்கண்ணெடுங் கருமுகிலை ராமன் தன்னை தில்லுநகரு திருச்சித்திர கூடந்தன்னுள் எங்கள் தனி முதல்வன எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிர காணுநாளே. இந்த பாசுரமானது குலசேகர ஆழ்வாருடைய பாடல். சிதம்பரம் கோவில கோவிந்தராஜர் பாடல்ல முதல் பாடல். குலசேகர ஆழ்வார் இந்த பெருமாளை பற்றி 10 பாடல் பாடியிருக்கார். 10 பாடல்களும் ராமாயண விஷயம்தான். என்ன சொல்றாருன்னு கேட்டா, ராமாயண வைபவத்தை சொல்ல வேண்டியது, அவரை பார்க்கணுமா சிதம்பரம் போ அப்படின்னு சொல்லுகிறார். ஆகையினால அப்படியாக சொல்லுகிற பாசுரம் ஆச்சரியம் அமைஞ்சு போச்சு. சுவாமி ரொம்ப சந்தோஷம், உங்களை இன்னைக்கு சந்திச்சது எங்களோட பாக்கியம். ரொம்ப நன்றி. நமஸ்காரம் நமஸ்காரம். நன்றி நன்றி. தமிழ்நாட்டில் உள்ள க்ஷேத்திரங்களில் சோழ நாட்டு திருப்பதிகள் 40 திருப்பதி, 20ஆம் சோழம் சொல்லி இந்த 40 க்ஷேத்திரங்களில் முதல் க்ஷேத்திரமானது தில்லை திருச்சித்திரகூடம் தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.